ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த்ல 3 டெர்ம். ஓகேங்களா? 7த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய 2ண்ட் லெசனு. அதாவது அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட் வந்து நெறைய இருக்கும். ஓகேங்களா? கன்டென்ட் நெறைய குடுத்துருப்பாங்க. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாரிலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுருக்காங்க, அப்படின்றத மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த மாரி மட்டும் நம்ம படிச்சா போதுமானதா இருக்கும் இந்த லெசன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேங்களா? ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என் குறிக்கோள் எளிதானது. அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது? ஏன் அது நிலையாக நிற்கிறது? என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இதுவே போதும். பிரபஞ்சத்த பத்திய அந்த பிரபஞ்சத்த பத்தின குறித்த ஆய்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வானியல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வானியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இருக்கும்? ஆ விண்மீன் திரள்கள் இருக்கும், கிரகங்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும். இது எல்லாமே இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? பிரபஞ்சத்துல தான் விண்மீன் திரள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், செயற்கைக்கோள் மற்றும் அனைத்து வகையான பொருள்களும் என்னது ஆற்றலும் உண்டு. எல்லா பொருளும் இருக்கும். பிளஸ் வந்து வேற என்ன இருக்கும்? ஆற்றலும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட சூரிய குடும்பமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவி மைய கோட்பாடு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த புவி மைய கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. பூமி வந்து நடுவுல இருக்கும். ஓகேங்களா? பூமி வந்து நடுவுல இருக்கும். சூரியன் மற்ற கோள்கள்லாம் வந்து பூமிய சுத்தி வருது. அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புவி மைய கோட்பாடு அப்படின்றது. ஓகேங்களா? இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த பூமியின் எந்த ஒரு இடத்திலிருந்து பார்த்தாலும் சூரியன் ஒரு நாளுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதாகவே தோன்றுகிறது. அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புவி மைய கோட்பாடு. ஏன்னா பூமி நடுவுல இருக்கு. சூரியன் தான் வந்து பூமிய சுத்தி வருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவி மைய கோட்பாட வந்து பார்த்தோம் அப்படின்னா, யார் யார் நம்புனாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த புவி மைய கோட்பாட யார் யார் நம்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ. ஓகேங்களா? பிளாட்டோ மற்றும் அவரது சீடர் அரிஸ்டாட்டில் 6ஆம் நூற்றாண்டுல முன்மொழியப்பட்டது. ஓகேங்களா? இது யாரால முன்மொழியப்பட்டதுன்னா, பிளாட்டோ மற்றும் அவரோட சீடர் அரிஸ்டாட்டில் இவங்க 2 பேரால முன்மொழியப்பட்டது. இது யார் யார் நம்புனது பார்த்தீங்க அப்படின்னா, தாலமி அப்படின்றவரு இதான் சொல்லியிருந்தாரு. அது இல்லாம இந்தியாவில் ஆரியப்பட்டரின் ஆரியப்பட்டியம் என்ற வானியல் நூலே இது போன்ற மாதிரி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். புவிமைய கோட்பாடு அப்படின்னு தாலமி நம்பினார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் வந்து பாத்துங்க. சேரமான் பெருஞ்சேரலன் என்னும் அரசனை புகழ்ந்து பாடி என்ன பண்றாரு? கவிஞர் புறநானூற்றுல வந்து சொல்றாரு. முழுநிலவு தோன்றும் நாளில் சூரியன், சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன. அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின்புறம் மறைந்து நிற்கும். இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? யாரை பத்தி சொல்லுவாங்கன்னா, சேரமான் பெருஞ்சேரலாதன் புறநானூறுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு லைனும் புறநானூறுல சொல்லியிருக்காங்க. ஊ தலை வந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் உண்கண் மாலை மலை மறந்தாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும் ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணாலே போதும். வேற எதுவும் வேணாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் நோட் பண்ணிங்க. அதாவது நள்ளிரவிலும் வளர்பிறை நடுப்பகலிலும் தோன்றுகின்றன. தேய்பிறையானது நள்ளிரவுல. ஓகேங்களா? தேய்பிறை அப்படின்றது என்னது? நள்ளிரவுல. வளர்பிறை அப்படின்றது நடுப்பகல்லையும் வந்து தோன்றதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன்ஸ் பாருங்க. சூரியன், பூமி, நிலவு. சூரியனு, பூமி, நிலவு 90 டிகிரி கோணத்தில் உள்ளபோது, பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு மனிதரின் கண்களுக்கு நிலவு எவ்வாறு தெரியும்? இந்த மாதிரி சொல்லிட்டு, தேய்பிறை காலத்தின் பொழுது அரை நிலவு முதல் கால் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதே இது வளர்பிறை காலத்துல போது நிலவு வந்து 3வது கால் பகுதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுங்க. தேய்பிறை காலத்துல வந்து அரை நிலவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் கால் பகுதின்னு சொல்லுவாங்க. வளைபிறை காலத்துல வந்து நிலவு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3வது கால் பகுதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பிறை அப்படின்ற சொல்லு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிலவு பாதி பாதிக்கும் குறைவாக ஒளியூட்டப்படுவதனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிறை அப்படின்றது. ஓகேங்களா? நிலவு வந்து பாதிக்கு குறைவா ஒளியூட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது பிறைன்னு சொல்லுவாங்க. கிப்பஸ் என்பது சந்திரன் அரை வட்டத்துக்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது. அரை வட்டத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வளர்பிறை அப்படின்றது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் மற்றும் தேய்பிறை என்பது குறைதல் வெளிச்சம் குறைதல் என பொருள்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு 2 இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. கூற்று காரணத்துல கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த நீள்வட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நிலவு.
நிலவு வந்து பூமியை வந்து 27 நாள்ல வந்து சுற்றி வருவது அதன் இயக்கத்தை நன்றாக விளக்குகிறது. அதாவது ஒரு நிலா வந்து பூமியை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 நாள் வந்து ஆகும் அப்படின்றத நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணிங்க. வேற என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த புவிமைய கோட்பாட்டுல ஒரு மாற்றத்தை வந்து முன்மொழிகிறாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீள்வட்ட மாதிரி. ஓகேங்களா, கிரேக்கத்தோட அந்த தாலமி வந்து இந்தியாவோட ஆரியப்பட்டா மற்றும் பிற நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருட்களோட இயக்கத்தை வந்து விளக்குனாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். நீள்வட்ட மாதிரிகளை பயன்படுத்தி விண்பொருளோட இயக்கத்தினை விளக்குனது யார் அப்படின்னா தாலமியும் இந்தியாவோட ஆரியப்பட்டாவும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டைகோ பிராகே மற்றும் நீலகண்ட சோமியாச்சி போன்ற வானியலாளர்கள் தலைமுறைகளில் இம்மாதிரிகள் மேம்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணீங்க போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தொலைநோக்கியின் வருகை. ஓகேங்களா, இந்த தொலைநோக்கியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹான்ஸ் லெப்பர்ஸே. ஓகேங்களா, இது வந்து எஸ்ஐ 2023 கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது தொலைநோக்கியை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் லெப்பர்ஸே அப்படின்ற தொலைநோக்கியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனாலும் கலீலியோ தான் முதலா வானத்தை ஆய்வு செய்வதற்கு அதை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால கலீலியோவும் இம்பார்ட்டன்ட் தான். முதல்ல தொலைநோக்கியை பயன்படுத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீலியோ தான் வந்து பயன்படுத்தினார். ஓகேங்களா, தொலைநோக்கியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தை வந்து தொலைநோக்கியால் பார்க்க முடியும். ஓகேங்களா, தொலைநோக்கியெல்லாம் தொலைவில் இருக்கக்கூடிய பொருள் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பால்வழி திரள். ஓகேங்களா, பால்வழி திரள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வானத்துல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களோட பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை அவர் நிரூபித்தார். யார் நிரூபிச்சார் அப்படின்னா கலீலியோ நிரூபிச்சிருக்காரு. ஓகேங்களா, வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதையும் சனி கிரகத்தை சுற்றி வளையம் இருப்பதையும் இவர் தான் நிரூபிச்சிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து கலீலியோ கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, வியாழனை சுற்றி துணைக்கோள் இருக்கிறதையும் சனி கிரகத்தை சுற்றி வளையம் இருக்கிறதையும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுக்கப்புறம் தொலைநோக்கி உதவியில அவர் கண்டறிந்த மிக முக்கியமான கணிப்பு என்ன அப்படின்னா வெள்ளியை பத்தினதுதான். ஓகேங்களா, வெள்ளியை பத்தி சொன்னதுதான் அவர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு கணிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா சூரிய மைய கொள்கையை வெளியிட்டு இருப்பாருப்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, பூமி சென்டர்ல இருக்கு, பூமியை தான் வந்து சூரியன் சுத்தி வருது அப்படின்னு சொல்லி புவி மைய கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது, சூரிய மைய கொள்கை தான் இருக்கு, அதாவது சூரியன் சென்டர்ல இருக்கு, பூமி தான் மற்ற கோள்கள் தான் சூரியனை சுத்தி வருது அப்படின்னு சொல்லி சூரிய மைய கொள்கையை முதல்ல சொன்னது யார் அப்படின்னா நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். ஓகேங்களா, சூரியனும் சந்திரனும் பிற கோள்களையும் பூமியை சுற்றவில்லை, ஆனா பூமி மற்றும் பிற கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என்ற கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ள கண்டுபிடிப்பவருக்கு உதவியது. அதாவது சூரிய மைய மாதிரி அப்படின்றத கொண்டு வந்தது யாருன்னா நிக்கோலஸ் கோபர்ஸ். சூரிய மைய மாதிரி அப்படின்றது யாரு, நிக்கோலஸ் தான் கோபர்னிக்கஸ். இவர் தான் சூரியனை மையமாக கொண்டு பூமியை மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக சொல்லியிருக்காரு. அதாவது சூரியன் சென்டர்ல இருக்கு, எல்லாமே எல்லா பிளஸ் பூமி பிளஸ் வந்து எல்லா கோள்களும் சூரியன் சுற்றி வருது அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பூமி சூரியனை எவ்வளவு நாள் சுற்றி வரோம்னா 365 நாள்கள்ல சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணீங்க. செவ்வாய் அப்படிங்கிறாங்கன்னா 687 நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். சூரிய மைய கோட்பாட்டுக்கு. ஓகேங்களா, சூரிய மைய கோட்பாட்டுக்கு ஆதரவா கலீலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கி கண்டறிந்த ஆதாரங்களை அளித்தார். ஓகேங்களா, அதாவது 1910-11 தொலைநோக்கி மூலம் கலீலியோ என்ன அப்படி இருப்பாருன்னா வெள்ளிக்கோளை வந்து உற்று நோக்கி கண்டுபிடிச்சிருப்பாரு. உற்று நோக்கினார். வெற்று கண்ணுக்கு வெள்ளி ஒரு பிரகாசமாக புள்ளியாக தான் தெரியும், எனினும் ஒரு தொலைநோக்கி மூலம் அதன் வடிவத்தை காண முடியும். நிலவை போன்றே வெள்ளியும் பல கட்டங்களை கொண்டுள்ளதை கண்டு கலீலியோ வியப்படைந்தார். பிறை வடிவத்திலிருந்து கிப்பஸ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது. மேலும் கிரகத்தின் அளவும் வேறுபட்டது. கிரகமானது கிப்பஸ் கட்டத்தில் இருந்தபோது அளவு சிறியதாக இருந்தது, அது மெல்லிய பிறை போல் இருந்தபோது அளவு. இதெல்லாம் வந்து ஸ்டோரி தான், இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, வெள்ளியை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு கலீலியோ, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா புவி மைய கோட்பாட்டை வந்து கொண்டு வந்தது நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். ஓகேங்களா, அதை யாரு கன்ஃபார்ம் பண்ணது, இதுதான் உண்மை, புவி மைய கோட்பாடு தான் சூரிய மைய கோட்பாடு தான் உண்மை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணது கலீலியோ. ஓகேங்களா, வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணி இருப்பாரு. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா சூரிய மைய கொள்கை, சூரியன் வந்து சென்டர்ல இருக்கு, பூமி மற்ற கோள்கள்லாம் வந்து சூரியனை வந்து ரவுண்டா சுத்தி வருது அப்படின்னு வந்து சொன்னது கோபர்னிக்கஸ்.
அதை கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா நம்ம கலீலியோ. ஓகேங்களா? ஸோ அதனால கலீலியோ இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது ஓகேங்களா, அவரும் இம்பார்ட்டன்ட் தான். அவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் வேற. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். சூரியனும் பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம். அதாவது சூரியனையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் இணைஞ்சு இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்மீன் திரள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம்ப்பா. அந்த மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து இருக்குமா. அப்படி சேர்ந்து இருக்கக்கூடியத விண்மீன் திரள்னு சொல்லுவாங்க. நம்மளோட விண்மீன் திரள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால்வெளி திரள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோடது பால்வெளி திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சூரியனும் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எப்படி உருவானுச்சு அப்படின்னா பெருவெடிப்பு அப்படின்ற நிகழ்வு மூலமா தான் வந்து உருவானுச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு புள்ளியா தான் இருந்துச்சு முன்னாடியே. அப்புறம் பெருவெடிப்பு நிகழ்வுனால இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து உருவானதான் நமக்கு சொல்றாங்க. ஸோ இந்த நிகழ்வு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெருவெடிப்பு அப்படின்றதுனால தான் நமக்கு பிரபஞ்சம் வந்து உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஹப்பிள். அடுத்து ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. ஓகேங்களா? ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் தற்போது பிக் பாங்குக்கு சுமார் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரளாக இணைக்கப்பட்டன. நமது பால்வெளி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. அதாவது நம்மளோட பால்வெளி மண்டலம் வந்து உருவானதை பத்தி சொல்லக்கூடிய தொலைநோக்கி என்ன அப்படின்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா பாக்ஸ்ல வேற இருக்கா, ஸோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க விடக்கூடாது. இதுல இருந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சிம்பிளா கேட்பாங்க. நமது பால்வெளி மண்டலம் உருவானதை குறிப்பிடக்கூடிய தொலைநோக்கி என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். வானியல் அலகு அப்படின்றது என்னது அப்படின்னா நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருப்போம். வானியல் அலகுனா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சராசரி தூரத்தை தான் வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வானியல் அலகு அப்படின்றது 1.496 × 10⁸ கிலோமீட்டர். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒளியாண்டு அப்படின்னா ஒரு வருஷத்தை வந்து கடந்த தூரம் வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஒளியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9.46 × 1012 கிலோமீட்டர். ஓகேங்களா? விண்ணியலாரம் அப்படின்றது வானியல் அலகானது ஒரு 6 வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தோட தொலைவு அப்படின்றது தான் விண்ணியலாரம். பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிசி அப்படின்னா 3.2615 ஒளியாண்டுக்கு ஈக்குவல். அப்படி இல்லைன்னா 3.09 ஈக்குவல் டு 1013 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த 3 வேலையுமே என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பொறுத்துக்களை கூட கேட்பாங்க, இல்ல தனியாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து விண்மீன் திரள். அதாவது விண்மீன்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா அதான் விண்மீன் திரள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பிரபஞ்சத்துல எடுத்துக்கிட்டு அப்படின்னா கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த விண்மீன் திரள்ல நிறைய வகையான வகைகள் இருக்கு. இந்த வகைகள்ல நம்மளோட பால்வெளி விண்மீன் திரள் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா போதும். முதல்ல சுருள் விண்மீன் திரள். ஓகேங்களா? முதல்ல சுருள் விண்மீன் திரள். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய மற்றும் சூடான பல நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகையால் சுற்றுப்புறத்தை விட ஒளி மிகுந்து காண முடியாது. அதாவது புதுசா இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் தான் இங்கதான் இருக்கும். சுருள் விண்மீன் திரள்ல புதுசா இருக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீள்வட்ட விண்மீன் திரள். ஓகேங்களா? அந்த நீள்வட்ட விண்மீன் திரள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிக வயதுடைய விண்மீன் திரள்லாம் இங்கதான் இருக்கும். ஓகேங்களா? அதிக வயதுடைய விண்மீன் திரள்லாம் இங்கதான் இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணா போதும்ப்பா, வேற எதுவும் வேணாம் அவ்வளவா. சரிங்களா? அடுத்து ஒழுங்கற்ற விண்மீன் திரள். ஒழுங்கற்ற விண்மீன் திரள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் 1/4 இந்த வகையாகவே காணப்படுகின்றன. இதுவரை 1/4 என்ன இருக்கு, ஒழுங்கற்ற விண்மீன் திரளாகவே இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கோடிட்ட விண்மீன் திரள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வெளி திறனானது கோடிட்ட சுருள் விண்மீன் திரளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட பால்வெளி விண்மீன் திரளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட பால்வெளி விண்மீன் திரளை பத்தி பார்ப்போம். பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்னா நம்மளோட சூரிய மண்டலத்தை உள்ளடக்கின ஒரு விண்மீன் திரள். கூட்டுல அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? பால்வெளி விண்மீன் திரள் விட்டம் வந்து 1,00,000 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிங்க. இது ரெண்டையும் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டுல நமக்கு வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பால்வெளி விண்மீன் திரளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் திரள் வந்து ஆண்ட்ரோமெடா. நம்மளோட பால்வெளி விண்மீன் திரளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் திரளுக்கு பேரு ஆண்ட்ரோமெடா. ஓகேங்களா? அப்ப பால் அப்படின்ற வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து பார்க்கும்போது இரவில் ஒளிக்கற்றை போல் கண்ணுக்கு தெரியும் வெற்றுக்கண்களால் பிரித்து
பார்க்க முடியாத நட்சத்திர தொகுப்பு. அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னா பால் அப்படின்ற அடைமொழி வந்து பெறுது. ஓகேங்களா? பூமியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு ஒளிக்கட்டை போல கண்ணுக்கு தெரியும். ஆனா வெறுங்கல்ல வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால என்ன சொல்லலாம்னா பால் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஆகாச கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பால்வெளி விண்மீன்கள ஆகாச கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கலிலியோ 1610ஆம் ஆண்டு முதன்முதல்ல தொலைநோக்கியின் உதவியுடன் இந்த ஒளிப்பட்டையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் எட்வின் ஹப்பிள் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பால்வெளி திரள் அப்படின்றது பல்வேறு மின்மீன் திரள்கள் ஒன்றாகும் என்பதை சுட்டிக்காட்டின. அதாவது பால்வெளி திரள் அப்படின்றது ஒரு நிறைய நட்சத்திரங்கள் வந்து உள்ளடக்கினது அப்படின்றத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் ஹப்பிள் தான். ஓகேங்களா? அதாவது இந்த பிரபஞ்சத்துல பால்வெளி விண்மீன் திரள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் முன்னாடி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா பால்வெளி விண்மீன் திரள் மாதிரி கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்றதுனா எட்வின் ஹப்பிள். ஓகேங்களா? அதனால இவர் இம்பார்ட்டன்ட். அதாவது பால்வெளி திரளானது பிரபஞ்சத்தோட அனைத்து நட்சத்திரங்களையும் கொண்டிருப்பதாக நினைத்திருந்தனர். அப்படின்றப்பதான் அது தப்பு, அது கிடையாது. எட்வின் ஹப்பிள் என்ன சொல்லிருப்பாருன்னா பால்வெளி விண்மீன் திரள் மாதிரி நிறைய விண்மீன் திரள்கள் வந்து இருக்கு, அங்கேயுமே நட்சத்திரங்கள் வந்து இருக்கு அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த பால்வெளி விண்மீன் திரள் ஒரு இடத்துல வந்து நிலையா இருக்காது. இதுவும் என்ன பண்ணுறோம்னா பிரபஞ்சத்தை வந்து சுத்திட்டே வந்துட்டே இருக்கும். நம்ம சூரிய மண்டலம் விண்மீன் திரள் மையத்திலிருந்து சுமார் 27,000 ஒளியாண்டுகள் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது பால்வெளி விண்மீன் திரளோட ஒரு ஓரத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த சூரிய மண்டலம் அப்படின்றது சராசரியா 8,28,000. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணீங்க, ஞாபகத்துல இருந்தா ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பால்வெளி திரளை உண்மையாக சுற்றி வர 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். எதுக்கு அப்படின்னா சூரிய குடும்பத்துக்கு. இப்போ இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா விண்மீன் திரள் மண்டலம். ஓகேங்களா? பூமியிலிருந்து பார்க்குறப்ப விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்றது நட்சத்திரங்களோட அமைப்பு தான் வந்து விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விண்மீன் மண்டலம் அப்படின்னா மொத்தம் 88 விண்மீன் மண்டலம் இருக்கு. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 88 விண்மீன் மண்டலம் இருக்கு. அதுல வந்து உர்சா மேஜர் அப்படின்னா சப்தரிஷி மண்டலம். ஓகேங்களா? ஒரு பெரிய விண்மீன் மண்டலம்ப்பா. உர்சா மேஜர் அப்படின்னா என்னது? பெரிய விண்மீன் மண்டலம். ஓகேங்களா? 7 பிரகாசமான நட்சத்திரங்களோட பெரிய கோளை. அதனால இந்திய வானியலில் 7 துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா உர்சா மேஜர். ஓகேங்களா? அடுத்து லத்தீன் மொழியில வந்து சிறிய கரடி, அதாவது உர்சா மைனர். ஓகேங்களா? வடவானத்துல வந்து காணப்படும். இதுதான் துருவ நட்சத்திரம் போலாரிஸ் இந்த விண்மீன் மண்டலத்தில் உள்ளது. துருவ நட்சத்திரம் வந்து இந்த விண்மீன் மண்டலத்தில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சிறிய டிப்பர் 7 நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறது மற்றும் உர்சா மைனரில் உள்ள நட்சத்திரங்கள் போல் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உர்சா மைனர் மட்டும் நோட் பண்ணீங்க. உர்சா மைனர் வந்து இருக்கிற சின்னது வடவானத்துல காணப்படும். ஓகேங்களா? அடுத்து இந்த விண்மீன்களோட பேர்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் பொருத்துக்களை வந்து கேட்கலாம். இது மட்டும் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும் லைட்டாக நோட் பண்ணீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் லைட்டாக தெரிஞ்சு. மேசம்னா ஏரிஸ், ரிஷபம்னா டாரஸ், மிதனம்னா ஜெமினி, கடகம்னா கேன்சரு, சிம்மம்னா லியோ, கன்னினா விர்கோ, துலாம்னா லிப்ரோ, விருச்சகம்னா ஸ்கார்பியோ, தனுசுனா லாஜிடோரியஸ், மகரம்னா கேப்ரிகானு, கும்பம்னா அகோரிஸ், மீனம்னா பிஸ்கஸ். ஸோ இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுத்துகளை கேட்கலாம் அவ்வளோதான். ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு ஒளிரும் வானியல் பொருள். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் தான். ஓகேங்களா? இரவு வானத்தில் ஏறக்கூடிய 3000 நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த லைன் மட்டும் தான் கொஸ்டின். என்ன அப்படின்னா பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து சூரியன். நான் சொன்னல, சூரியன் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் தான். ஓகேங்களா? பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். அடுத்த நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி. 6000 கொடுத்துருக்காங்களா? அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் புக்கில் 6000 கொடுத்துருக்காங்க, இங்கே 3000 கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, அப்டேட் புக்கில் 6000 இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, ஒன்றும் இல்லை. துணைக்கோள் அடுத்து. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா துணைக்கோள்கள்னா ஒரு கோளை சுற்றி நிலையாக வட்டப்பாதையில் சுற்றி பொருள் ஒரு துணைக்கோள்னு சொல்லுவாங்க. இதுவே அப்படியே கூட்டுறது கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு கோளை சுற்றி நிலையான வட்டப்பாதையில் சுற்றும் பொருள் ஒரு துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது.
துணைக்கோள்கள் இயற்கை மற்றும் செயற்கை ரெண்டாக வகைப்படுத்துவாங்க. இயற்கை செயற்கைக்கோள் முதல்ல ஒரு கோளை சுற்றிலும் சுழலும் அனைத்து இயற்கை பொருள்களும் இயற்கை செயற்கைக்கோள்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவைக்கு இன்னொரு பேர் நிலவுகள்னு பேர் இருக்கு. ஓகேங்களா? அதாவது கோள்களோட ஈர்ப்பு விசையால இது வந்து ஈர்த்து என்ன பண்ணுவோம்னா வட்டப்பாதையில வந்து சுத்தி வரும் ஒவ்வொரு கோள்களையுமே. அதான் இயற்கை செயற்கைக்கோள். நம்ம சூரிய குடும்பத்துல புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற எல்லா கோள்களும் நிலவுகளை கொண்டிருக்கும். அதாவது எல்லாத்துக்குமே இயற்கை செயற்கைக்கோள்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதை தவிர அப்படின்னா புதனையும் வெள்ளியும் தவிர பாக்கி எல்லாத்துக்குமே இருக்கும். பூமிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலவு இருக்கு, நிலா இருக்குல்ல, சோ அதுதான் துணைக்கோள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் 60க்கும் மேற்பட்ட நிலவுகளை கொண்டுள்ளன. அது அதிகமா இருக்கக்கூடியது என்னது, வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்களுக்கு அதிகமா இருக்கு. அடுத்து செயற்கை துணைக்கோள். செயற்கை துணைக்கோள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மனிதனால உருவாக்கப்பட்ட கோளை சுற்றி வரக்கூடிய பொருள்கள் எல்லாமே செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு கோளை சுற்றி வரக்கூடியது, அதான் செயற்கைக்கோள்னு சொல்லுவாங்க. உலகத்தோட முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகத்தோட ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 1. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். ஓகேங்களா? அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னா இஸ்ரோ. இஸ்ரோ எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர் தான் கேபிட்டல் இருக்கு. ஓகேங்களா? அதாவது பெங்களூரை தலைமையாக கொண்டே இந்திய அரசாங்கத்தோட ஒரு விண்வெளி நிறுவனம் இது. ஓகேங்களா? இது வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னா 1962ல விக்ரம் சாராபாய் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்திய தேசிய குழு, அதாவது இன்கோஸ் பார் அப்படின்ற பேர்ல வந்து உருவாக்கி இருப்பாரு. அதை மாத்தி தான் என்ன பண்ணோம்னா 1969ல உருவாக்கி இருப்பாங்க. என்ன அப்படின்னா இஸ்ரோ இப்போ உள்ளது. ஓகேங்களா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? பெங்களூர்ல இருக்குப்பா. ஓகேங்களா? இஸ்ரோ இதுக்கு முன்னாடி பேர் என்ன அப்படின்னா இஸ்கோஸ் பார். 1962ல விக்ரம் சாராபாய் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் 69ல பேரை மாத்திட்டாங்க, இஸ்ரோன்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரதமருக்கு தான் அறிக்கை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை தெரிஞ்சுங்க. அடுத்து இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள். ஓகேங்களா? அதாவது இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா வந்து இஸ்ரோ கட்டமைத்தது. 1980ல் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட SLV-3 எனும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் அப்படின்ற பெருமை வந்து ரோகிணிக்கு இருக்கு. ஓகேங்களா? ரோகிணி என்னும் செயற்கைக்கோளை சாரும். சுற்றுப்பாதையில ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். ரோகிணியை பத்தியும் கேட்பாங்க, அதே மாதிரி ஆரியப்பட்டாவை பத்தியும் கேட்பாங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. அடுத்து PSLV அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா செயற்கைக்கோள் வந்து துருவ சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது ஒரு ராக்கெட். ஓகேங்களா? அதாவது துருவ செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனம் சொல்லுவாங்க. PSLVனா துருவ செயற்கைக்கோள் வெளியீட்டு வாகனம். அதே மாதிரி GSLV அப்படின்னா ஜியோ சிங்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம். செயற்கைக்கோள்களை புவிசார் வட்டப்பாதையில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட 2 ராக்கெட். ஓகேங்களா? ஒன்னு PSLV, இன்னொன்னு GSLV. இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? PSLVனா என்ன, GSLVனா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2014ல இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனி கேந்திரமான GSLV D5 உதவியோட GSAT 14 வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அப்ப 2008ல சந்திராயன் 1. ஓகேங்களா? சந்திராயன் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் அப்படின்ற துணைக்கோளையும் ஏவிருக்காங்க. ஓகேங்களா? மங்கள்யான் 2013ல ஏறினாங்க. இது வந்து 2014 செப்டம்பர் 24 அன்னைக்கு செவ்வாயோட சுற்றுப்பாதையில வந்து நுழைஞ்சிருக்கும். அது இல்லாமல் முதல் முயற்சியிலே செவ்வாயை அடைந்த நாடு அப்படின்ற பெருமை இந்தியாவுக்கும், செவ்வாய் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் அப்படின்ற மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் என்ற பெயரையும் இஸ்ரோவுக்கு பெற்று தந்தது. எது அப்படின்னா இந்த மங்கள்யான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்திராயன் 1 2008 அக்டோபர் 22ல ஏவி இருப்பாங்க. ஓகேங்களா? சந்திராயன் 1 இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏவுனது 2013 நவம்பர் 5. ஆனா அது அந்த செவ்வாயோட துணைக்கோள் சுற்றோட்ட பாதைக்கு போனது 2014 செப்டம்பர் 24. ஓகேங்களா? முதல் முயற்சியிலே செவ்வாயை அடைந்த நாடு அப்படின்ற பெருமை இந்தியாவுக்கும், செவ்வாயின் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் 4வது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் என்ற பெயரையும் இஸ்ரோவுக்கு பெற்றிருந்தது மங்கள்யான் தான். ஓகேங்களா?
அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பத்தி தெரியும், சந்திரசேகர். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 2023 எஸ்ஐ கொஸ்டின் சந்திரசேகர் பத்தி கேட்டாங்க. ஓகேங்களா, சந்திரசேகர் யார் அப்படின்னா நோபல் பரிசு பெற்றவர், இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர். ஓகேங்களா, அதாவது கருந்துளைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணது இவர் தான். ஓகேங்களா, கருந்துளைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணது. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. 2013 கொஸ்டின் சுப்பிரமணியம் சந்திரசேகர். வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த இடம் 104 துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்தது எப்போ அப்படின்னா 2017 பிப்ரவரி 15 ஒரே ஏவுகணையில், அதாவது PSLV C-37ல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா சந்திராயன் 2 ஜூலை 22 அன்னைக்கு வந்து சந்திராயன் 2 வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, எது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV MK3 அப்படின்றது மூலமா அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லேண்டரை வந்து இறக்கியிருப்பாங்க செப்டம்பர் 7 அன்னைக்கு. சந்திராயன் 2ல இருந்து தான் போயிருக்கும். ஓகேங்களா, துணைவாகனம் நிலவில் தரையணிந்த லேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணைவாகனம். அவ்வளவுதான், இது வேற எதுவும் இல்லை. அப்புறம் அந்த கலீலியோ பத்தி கொடுத்துருப்பாங்க. 1989 கலீலியோ கலீலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டது. ஓகேங்களா, இதோட சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பெருசா எதுவுமே இருக்காது. வியாழன் ஒரு நிலவுடன் கலீலியோ கலப்பதனை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் வியாழனிலேயே சிதைக்கப்பட்டது. இது அழிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வியாழனிலேயே. ஓகேங்களா, சும்மா இது ஒன்றும் இல்லை, கலீலியோட பேர் வந்து வச்சிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 1989 அப்புறம் அதையும் அழிச்சிருப்பாங்க. அதனால மேக்ஸிமம் இது இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா, மற்றது எல்லாமே நம்ம சொன்னது எல்லாமே பார்த்துங்க. நினைவில் கூறுகள் என்ன இருக்கோ கண்டிப்பா கூற்று காரணத்துல கேட்பாங்க. ஏன்னா அண்டத்தை குறித்து படிப்பதற்கு வானியல் அப்படின்ற பேரு, படிக்கும் படிப்புக்கு வானியல் பேரு. அண்டத்துல வந்து விண்வெளி திரள்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள், பருப்பொருள், ஆற்றல் எல்லாமே இருக்கு. ஏன்னா வளர்பிறை காலத்துல நான் சொன்னா உள்ள நிலவு முதல் கால் பாகம்னு சொல்லுவாங்க. தேய்பிறை காலத்துல உள்ள நிலவு 3ஆம் கால் பாகம்னு சொல்லுவாங்க. பிறை நிலவு அப்படின்றது நிலவானது அரை அளவு ஒளியை விட குறைந்த அளவு ஒளியில் இருக்கும் காலம். நம்ம சொன்னதுதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பூனல் நிலவு அப்படின்றது நிலவானது அரை அளவு ஒளியை விட அதிக ஒளியில் இருக்கும் காலம். கோள்கள் தங்களது பாதையை திருப்பிக் கொள்ளும் பிற்போக்கு இயக்கம். இது தெரிஞ்சுக்கணும். ஒரு கோள் வந்து தன்னோட பாதையை வந்து திருப்பிக் கொள்ளக்கூடிய நிகழ்வு வந்து பிற்போக்கு இயக்கம்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க கூட்டுறலைக்கலாம். நம் முன்னோர்கள் கூறிய புவி மைய கோட்பாடானது பூமியை மையமாக கொண்டு சூரியன் மற்றும் மற்ற கோள்கள் சுற்றி, இது வந்து புவி மைய கோட்பாடு தாவணி சொன்னது. சரிங்களா, சூரிய மைய கோட்பாடுனா நிக்கோலஸ் கோபர் சொன்னாரு, கலீலியோ நிரூபிச்சார். ஓகேங்களா, சூரியனை மையமாக கொண்டு பூமி மற்றும் மற்றவர்கள் சுற்றுகின்றன, இதுதான் உண்மை. ஓகேங்களா, சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிருபத்தினை யார் கொடுத்தாருன்னா கலீலியோ தான் கொடுத்தாரு. அவர் தான் அந்த வெள்ளிக்கோள் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தாரு. உலகில் 6000 கோடி விண்மீன் திரள்களாவது உள்ளன. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ணீங்க, இது மட்டும் பார்த்துங்க போதும். நினைவில் குழுவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி அதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம உள்ள சொன்னதுதான், ஒரு விண்மீன் திரள் அப்படின்றது ஈர்ப்பு விசையாக ஒருங்கிணைக்கப்பட்ட அநேக விண்மீன்களோட ஒரு தொகுப்பு தான். புவியிலிருந்து பார்க்கும் பொழுது தென்படும் விண்மீன் கூட்டங்களுக்கு தொகுப்புக்கு விண்மீன் மண்டலம்னு பேர். இதை நோட் பண்ணிங்க. பூமியிலிருந்து பார்க்கும்போது தென்படும் விண்மீன் கூட்டங்களுக்கு தொகுப்பு விண்மீன் மண்டலம். நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் பொருளுக்கு துணைக்கோள் அப்படின்னு பேர். துணைக்கோள். ஓகேங்களா, அதாவது நிலையான சுற்றுப்பாதையில கோள்களை சுற்றி வரும் பொருளுக்கு துணைக்கோள். இயற்கை துணைக்கோள், செயற்கை துணை 2 பார்த்துருப்போம். அடுத்து பெங்களூரை தலைமையமா வச்சு இஸ்ரோ இருக்கு. ஓகேங்களா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, 1969 உருவாகுது. அப்புறம் இந்தியாவோட ஏவுகணை நாயகன் யாருன்னா அப்துல் கலாம். இவரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. 1931 பிறந்தாரு, 2015 இறந்துருப்பாரு. ஓகேங்களா, ராமேஸ்வரத்துல தான் பிறந்திருப்பாருப்பா. இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்து நியூஸ் பேப்பர் தான் போட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். நந்தி அப்படின்ற விமானத்தை வடிவமைத்து அதை தானே வந்து இயக்கியும் வந்து காமிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அது இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இவர் வந்து பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன அப்படின்றதுதான் இவர் வந்து அறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோலாக அமைந்த கொஸ்டின் வந்து இதுதான். ஓகேங்களா, பறவை எப்படி வானத்துல பறக்குது அப்படின்றது. அடுத்து இந்தியாவோட முதல் முறை 1974 ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது. ஓகேங்களா, இவர் தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 1980 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி 1 அப்படின்ற துணைக்கோளை வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். யார் அப்படின்னா இவர் தான். இப்ப ராணுவத்தில் இருக்கக்கூடிய திரிசூல், அக்னி, பிருத்திவி, நாகா, ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகளை வடிவமைக்கப்பட்ட அந்த திட்ட இயக்குனராகவும் இவர் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா, இதான் ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து 1999 வந்து பார்த்தோம்னா ஆபரேஷன் சக்தி அப்துல் கலாம் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார்.
இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா இவங்களுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரசிடண்டாகவும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரையும் நம்ம நோட் பண்ணால் போதும் இந்த லெசனில். ஓகேங்களா?